181 மாண்பு உறுப்பினர் ஆறுமுகம் மாண்பு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு ஆறுமுகம் அவர்கள் கந்தர்வக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட வன விலங்குகளை பாதுகாக்க அரசு ஆவணம் செய்யுமா என்று கேட்டிருக்கிறார்கள். திருத்திய விடை: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இலுப்பூர் தாலுகா அன்னவாசல் ஒன்றியத்தை சார்ந்த நார்த்தாமலை காப்பு காட்டில் உள்ள வனவிலங்குகளை பாதுகாக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எடுத்து வருகிறது என்ற விவரத்தினை மாண்புமிகு உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். வினா எண் 182 மாண்பு உறுப்பினர் பரமசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேடசந்தூர் தொகுதியினுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்காக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பொற்களங்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த வெங்காய சேமிப்பு கிடங்கு எப்பொழுது புத்துணர்வு பெறும் என்ற 30 ஆண்டு கால எதிர்பார்ப்பிற்கு 3 நொடியிலே விடையளித்து அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் என்பது, அதுவும் குறிப்பாக வேடசந்தூர் பகுதி என்பது வெங்காய பயிரீட்டுக்கான ஒரு ஹப், அதாவது ஒட்டுமொத்தமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு அங்கே தரகு மண்டிகள் இயங்கி வருகின்றது. அதற்காகத்தான் அங்கே அந்த கிடங்கு அமைக்கப்பட்டது. அதில் இந்த தொழில்நுட்ப கோளாறு என்பது கிழமேற்காக காற்றுப்போக்கு இருக்கின்ற வகையில் அமைத்து விட்டார்கள். அது அதாவது தெற்கு வடக்காக அந்த காற்றுப்போக்கு இருக்க வேண்டும். அதுதான் அந்த தொழில்நுட்ப கோளாறு. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த புதிய தொழிற்சாலைகளோடு இணைந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்ப விஞ்ஞானிகளை அங்கே ஒரு ஆய்வுக்கு அனுப்பி அந்த கிடங்கிலே அந்த காற்றுப்போக்கினை தெற்கு வடக்காக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று ஒரு தனி ஆய்வினை நடத்த ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் 3 கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரே கேள்வியில் 3 கேள்விகள் அடங்கியது கோரிக்கைகள் வைத்திருக்கிறார். எனவே நான் மாண்பு பேரவைத்தின் வாயிலாக மாண்பு உறுப்பினர் தெரிவிக்கிறேன். அந்த கிடங்கானது ஏறத்தாழ 320 மெட்ரிக் டன் கொண்ட 3 கிடங்குகள் கட்டப்பட்டிருக்குது அந்த சங்கத்தின. அதே நேரத்தில் தரைப்பகுதி சிமெண்ட் தரையாலும் மேற்கூரை ஆஸ்பெஸ்டஸ் சீட்டும் போடப்பட்டு மரக்கட்டைகளான ஒரு மரக்கட்டைகளை கொண்டு காற்று செல்லக்கூடிய வகையில் தொட்டி போன்ற ஒரு அமைப்பு அந்த வெங்காயத்தை கொட்டி வைத்து பாதுகாப்புக்கு வரணும்னா உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கிற சீதோசன நிலை என்பது வெங்காயம் அங்கே அழிவு விடுகிறது. எனவே அங்கே இருக்க வெப்பத்தை பொறுத்தளவுக்கு குறைவாக இல்லை. எனவே எப்போ பார்த்தாலும் அழுகு நிலையே ஏற்படுகிறது, வெங்காயத்துக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே சேமிப்புக்கு உகந்ததாக அந்த இடம் இல்லை என்றதை ஆராய்ச்சியாளர்கள், அதாவது தேசிய புகையிலை ஆராய்ச்சி மையத்தின் ஆய்வின்படி கூட்டப்பட்டதால் இன்றைக்கு துறை ரீதியாக அம்மாவுடைய அரசு அம்மாவரசை வழிபணி நடத்திட அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் இயங்குகிற இந்த அரசானது இன்றைக்கு குறுநை வடிவிலான கலப்பு உரங்கள், தென் மாவட்டங்களுக்கு தேவையான விவசாயிகளுக்கு தேவையான கலப்பு உரங்களை அங்கே தயாரிப்பதற்கு ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்கும், அதே நேரத்தில் அங்கே இருக்கிற காலி இடத்தில் தமிழ்நாடு கூட்டுறவு இணையம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மூலமாக அங்கு ஒரு பெட்ரோல் பங்கு வைப்பதற்கும் துறை ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என்பதையும், மாண்பு உறுப்பினர்களுடைய இன்னொரு வேண்டுகோள் என்னென்றால், இந்த வேளாண் சார்ந்த மக்காச்சோளம் பொருட்கள் அங்கே அதிகமாக வேளாண் மக்காச்சோளம் விளைகிறது. எனவே அதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேட்டிருந்தார். எனவே அதுக்கும் குறித்து மாண்புமிகு உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று துறை ரீதியாக அது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் மாண்பு பேரவைத்தின் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 183 மாண்பு உறுப்பினர் சேகர்பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். துறைமுகம் தொகுதியில் 500 உயர் மின்மாற்றிகள் இருக்கின்றது. தற்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக RMU அந்த மின்மாற்றிகளை எடுத்துவிட்டு பொருத்துகின்ற பணி நடந்து வருகின்றது. இந்த RMU என்பது மக்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது. துறைமுகம் தொகுதியை பொறுத்தளவில் இந்த 500 மின்மாற்றிகளில் ஒரு 20-25% தான் இந்த RMUகள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சீரான மின்சாரம் கிடைக்க முழுவதுமாக இந்த RMUகளை பயன்படுத்த வேண்டும் என்பதோடு, துறைமுகம் என்பது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட நகரம். இதில் 2 SS யூனிட்டுகள் தான் இருக்கின்றது. ஒன்று தண்ணீர் தொட்டி தெருவில் இயங்குகின்றது. அது வெள்ளைக்கார காலத்தில் கட்டப்பட்ட GST எனப்படுகின்ற மின்சார சப்ஸ்டேஷன்.
இன்னொன்று மலையப்பந்தேரியில் இயங்குகின்றது. மலையப்பந்தேரியில் இயங்குகின்ற அந்த எஸ்எஸ்க்கு எஃப்ஓசி இருக்கின்றது, ஆனால் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இல்லை. தண்ணீர் தொட்டியில் இயங்குகின்ற அந்த எஸ்எஸ்க்கு எஃப்ஓசி இல்லை. ஆகவே அதில் எஃப்ஓசியை உருவாக்கி மின்சார டெலிஃபோன் ஆப்ரேட்டரையும் உருவாக்கினால் பழுதுகள் உடனுக்குடனாக தெரிந்து கொண்டு பழுதுகளை நீக்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதோடு இந்த மின்சார குறைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் 33/11 கிலோவாட் மின்சார அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று PVIA தெருவில் ஒரு இடத்தை தேர்வு செய்திருக்கிறீர்கள். அது காவல்துறைக்கு சொந்தமான இடம். நீங்கள் காவல்துறைக்கு ஏற்கனவே ராயபுரத்தில் மின்சார இடத்தினை கோட்ரஸ் கட்டுவதற்காக ஒதுக்கீடு இருக்கிறீர்கள். அந்த ஒரு நட்புறவு அடிப்படையில் இந்த இடத்தை விரைவாக பெற்று சமீபத்தில் கூட நம்முடைய முதலமைச்சர் 110 விதியின் கீழ் 29ஆம் தேதி 31 துணை மின் நிலையங்கள் சென்னையிலே புதிதாக ஏற்படுத்தப்படும் என்று கூறியிருந்தார். அந்த 31 துணை மின் நிலையங்களில் இந்த GVA தெருவில் அமைய இருக்கின்ற 33/11 கிலோவாட் துணை மின் நிலையத்தை இணைத்து கொண்டு விரைவாக அந்த இடத்தை கையகப்படுத்தி சீரான மின்சாரம், தடையில்லா மின்சாரம் துறைமுகத்துக்கு கிடைப்பதற்கு வழிவகை காண வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு மின்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதில் ஒரு திருத்தம். உங்களுடைய கேள்வி சவுகார்பேட்டையில் மின்மாற்றிகள் அமைத்தர வேண்டும் என்று சொன்னீர்கள். சவுகார்பேட்டையில் தான் 200 எண்ணிக்கையில் உள்ள மின்மாற்றிகள் இருக்கிறது என்று சொன்னேன். உங்களுடைய தொகுதி முழுவதும் நான் சொல்லவில்லை. முதல்ல அதை நாங்கள் உறுப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது அந்த RMU என்பது தான் பாதுகாப்பானதும் கூட சீரான மின்சாரம் வழங்குவதற்கு வாய்ப்புள்ள அந்த யூனிட்டு. அதை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட 110 விதியில் அறிவித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மா என்ற போது கிட்டத்தட்ட சென்னை மாநகரம் முழுவதுமே RMU அமைக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கின்றார்கள். 110 விதியிலையும் அறிவித்திருக்கின்றார்கள். படிப்படியாக அதை அமைத்துக் கொண்டு இருக்கின்றோம். அதே போல சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இடம் கிடைப்பது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. மாண்புமிகு உறுப்பினர் சொன்ன பகுதி எங்களுக்கும் தெரியும். இப்பொழுது அது அரசனுடைய ஃபைல்ஸ் வந்திருக்கின்றது. அதை EPக்காக இடத்தை மாற்றி அமைத்து அதற்கு பின்னால் தான் அந்த துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும். இது போன்ற இடங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் உடனே இப்பொழுது அதுதான் கோயம்பேட்டிலே கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 110 விதியிலே அறிவித்திருக்கிறார்கள் 400 kVA உண்ட துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என்று. சென்னையை பொறுத்தவரை மின்சாரம் இருந்தாலும் கூட சீரான மின்சாரம் வழங்கப்படாததுக்கு காரணம் துணை மின் நிலையங்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு பகுதியிலே மின்னழுத்தம் அதிகமாக இருக்கின்ற போது அந்த பகுதியிலே மின்கட்டு வெட்டு என்பது வந்து விடுகின்றது. இதை நாங்கள் இடம் ஆய்வு செய்து துணை மின் நிலையங்கள் அமைக்கின்ற போது தான் சீரான மின்சாரம் வழங்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சொன்ன அந்த காவல்துறைக்கு சொந்தமான இடம் ஆய்விலே இருக்கின்றது. அது எங்களுக்கு கிடைத்தவுடன் அந்த பணியை முடித்து அந்த துறைமுகம் பகுதி முழுவதுக்குமே கிடைக்கும் என்பதை சொல்லுகின்றேன். மொத்தமாக உங்கள் சவுகார்பேட்டை பகுதியில் 22,570 கிலோவாட் அளவுக்கு எங்கிட்ட இப்பொழுது மின்சாரம் இருக்கின்றது. ஆனால் இப்போ தேவை 18,000 கிலோவாட் அளவுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. இருந்தாலும் கூட மாண்புமிகு உறுப்பினர்கள் சொல்லுகின்ற பகுதியில் ஏதாவது குறிப்பிட்டு சொல்வார் என்று சொன்னால் அந்த பகுதி உடனடியாக ஆய்வு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்தார். மின்சார விபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது மின்சாரத்துறை வாரியத்தின் சார்பிலே தான் இழப்பீடுகள் வழங்கப்படுகின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிக்கின்றார். பொதுமக்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தால் மின்சார வாரியம் மட்டும்தான் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகின்றது. முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுவது என்று கருத்தை சொல்லியிருக்கின்றார். மின்சார வாரியம் வழங்கப்படுகின்றது. முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்தும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தால் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக அவைக்கு தெரிவித்துள்ளேன். விநாயகன் 185 மாண்பு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை பகுதியான வல்லவிளை, நீரோடித்துறை, தூத்தூர், சின்னத்துறை, இறைமன்துறை, மிடாலம், குறும்பனை இப்படி கிட்டத்தட்ட 16 மீனவர் கடலோர கிராமங்கள் இருக்கின்றன. இந்த கடலோர கிராமங்களில் இருக்கின்ற மீனவர் சமுதாய மக்கள் கடலை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அந்த கடலிலே ஆழ்கடலில் மீன் பிடிப்பதில் திறமையானவர்கள். இந்த பகுதியிலே பிடிக்கின்ற மீன்கள் கிட்டத்தட்ட பெரிய போட்டுகளில் சென்று 2-3 மாத காலமாக இருந்து அவர்கள் பிடிக்கின்ற அந்த மீன்கள் 15 டன் 20 டன்னுக்கு மேலாக பிடிக்கின்ற மீன்கள் 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே அது விற்கக்கூடிய மீன்கள். ஆகவே சில சமயங்களில் இந்த மீன்களை உள்ளூர் சந்தைகளில் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு வருகின்றது. அதிகப்படியான மீன்கள் பிடிக்கின்ற போது அதற்கு அந்த மீன்களுக்கு ஏற்ற விலை கிடைப்பதில்லை. ஆகவே இந்த மீன்களை 18 முறையில் அங்கே
அந்த பதனிடக்கூடிய பூங்கா அமைத்தால், ஸ்டோரேஜ் வசதி செய்து கொடுத்தால் அந்த மீன்களுக்குரிய விலையும் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் எங்களுடைய மாவட்டத்தில் மீன் வளம் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே எங்கள் மீனவர்கள் கூட இன்றைக்கு வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் சென்று மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உள்ளூரிலே இப்படிப்பட்ட மீன் பதனிடும் பூங்கா அமைத்து தந்தால் இன்றைக்கு அந்த அந்நிய செலவாணியினுடைய மதிப்பும் உயரும், அதுபோல் எங்களுடைய பொருளாதாரமும் வளர்ச்சி பெறும். ஆகையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த கடலோர கிராமங்களில் எங்கேயாவது ஏற்கனவே நீங்கள் கொள்கை குறிப்பேடில் தெளிவாக கொடுத்திருக்கின்றீர்கள், அதற்கான ப்ரப்போசல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையால் அந்த பகுதியில் மீன் பதனிடும் பூங்கா அமைத்து தந்தால் மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு நன்றாக அமையும். ஆகையால் அதை அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடல் மீன் உணவு அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்ற உயர்ந்த மனப்பான்மையோடு தான் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 13 கடலோர மாவட்டங்களில் மீன் பதனிடும் பூங்கா அமைப்பதற்கு உத்தரவிட்டு, அந்த அடிப்படையிலே முதல் கட்டமாக கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, கடலூர் போன்ற மாவட்டங்களில் மீன் பதனிடும் பூங்காக்கள் அமைப்பதற்கு உத்தரவிடப்பட்டு, அதிலே இப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலாடி என்ற கிராமத்தில் 7 ஏக்கர் 31 சென்டில் இப்பொழுது அமைக்கப்பட்டு வருகின்றது. அது சென்னையை சேர்ந்த ஜேஎம்ஜே சீ ஃபுட்ஸ் என்றவர் தான் அதை நிலம் அவர்களுக்கு லீஸின் அடிப்படையில் கொடுத்திருக்கின்றோம். அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினருடைய கேட்கின்ற அந்த குருமனை பகுதியில் என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான் மயிலாடியிலிருந்து குருமனை. எனவே அதை இவர்கள் உருவாக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம். கடல் பொருள் உணவு ஏற்றுமதி பொறுத்தவரை கிட்டத்தட்ட 4500 கோடி ரூபாய் தற்போது அந்நிய செலவாணியாக நமக்கு கிடைக்கின்றது. அது மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணையின் பேரிலே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இது இன்னும் ஏறக்குறைய 2 ஆண்டுகளே ஒரு 6000 கோடி தாண்டுகின்ற அளவுக்கு எட்டும். அதற்கேற்ற வகையிலே ஒரு புதிய அளவுக்கு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் அந்த மாதிரி ஒரு ஆந்திராவிலே இது போன்ற பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் அடிப்படையிலே சில இந்த ஃபிஷ் ப்ராசஸிங் பார்க் மீன் பதனிடும் பூங்காக்கள் அதை அமைப்பதற்கு வேண்டிய அளவிற்கு உதவி செய்கிறார்கள். எனவே அந்த ஒரு முன்மாதிரியாக கொண்டு என்னென்ன சலுகைகள் அளிக்கப்படும் என்பது குறித்தெல்லாம் வரும் காலத்தில் அது இங்கே அறிவிக்கப்படும் என்ற அந்த தகவலை சொல்லி மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவருடைய தொகுதியில் நிலம் இல்லை, அதுதான் பிரச்சனை. அரசு நிலம் இருந்தால் ஒரு 7 ஏக்கர் தேவை இருக்கிறது, அதை நாம் கொடுத்து விட்டு அதை அங்கே பிபி அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் மோடிலே கூட அதை ஆரம்பிப்பது வேண்டிய செய்யலாம். வேண்டுமானால் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் கூட அவர் சொந்தமாக அதாவது ஃபிஷ் ப்ராசஸிங் பார்க் ஏற்படுத்துவதற்கு அவர் முயற்சி செய்தார் என்றால் நிச்சயமாக அரசு எல்லா விதமான உதவி செய்யும். ஏற்கனவே உங்களுடைய தொகுதியில் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறை அமைப்பதற்கு அம்மா அவர்கள் 90 கோடி அமைத்து உத்தரவிட்டு கிட்டத்தட்ட 734 படகுகள் அங்கே தொழில் செய்கின்றது. எனவே நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கின்றது அங்கே ஆரம்பிப்பதற்கு. ஆனால் நிலம்தான் இல்லை. நீங்கள் நிலத்தை வாங்கி முழுமையான அளவுக்கு அந்த ஃபிஷ் அதாவது மீன் பதனிடும் பூங்கா அமைப்பதற்கு வேண்டிய அளவுக்கு இல்லை உங்களுக்கு தெரிந்த நண்பரையோ கொண்டு வந்தாலும் கூட அரசு அவருக்கு உதவியாக இருக்கின்றது. நீங்களே கூட போட்டால் கூட உங்களுக்கும் கூட நாங்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். உறுப்பினர் செந்தில் பாலாஜி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் வணக்கம். மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை செயல்படுத்துவதில் தல சிறந்து விளங்கியதோடு தமிழகம் 2012-13ஆம் ஆண்டு வரி வருவாய் 47,885 கோடி என்பது 2016-17ஆம் ஆண்டு 67,576 கோடியாக உயர்ந்து தன்னிகரில்லா நிலையை அடைந்துள்ளது. அதேபோல் பதிவுத்துறையில் 2005-6ஆம் ஆண்டு 2,348 கோடி என்பது 2015-16ஆம் ஆண்டு 8,562 கோடியாக உயர்ந்துள்ளது. அமைதி, வளம், வளர்ச்சி என்ற இதற்கான பாதையை வித்திட்டவர் அம்மா அவர்கள். மக்களுக்காக திட்டங்களே தவிர திட்டங்களுக்காக மக்கள் இல்லை என்பதை இந்திய திருநாட்டில் எவரும் உணரும் வகையில் உரிமை குரல் கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சிறிய மற்றும் நடுத்தர வணிகர்களின் நலனில் அக்கறை கொண்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுடன் போட்டியிடுவதை தடுக்க சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என உறுதிபட மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்து இதனால் வணிகர்களின் உற்ற நண்பன் நம் அம்மா அவர்கள் என்பதை மெய்ப்பித்தார்கள். வணிக நல வாரியத்திற்கு தொகுப்பு நிதி 2012ஆம் ஆண்டு 2 கோடியிலிருந்து 5 கோடியாகவும்
மேலும் 5 கோடியிலிருந்து 10 கோடியாக உயர்த்தி வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். வணிக வரியின் நிர்வாக அமைப்பு, செயலாக்க பிரிவு, புலனாய்வு வழக்கு, சரக்கு மற்றும் சேவை வரி, வணிக நலன் நலவாரியம், கணினி மயமாக்கல், வணிகர்களின் பதிவு, இணையவழி சேவை, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், பதிவுத்துறை அலுவலகங்கள், முத்திரைத்தாள் கொள்முதல் சங்கங்களின் பதிவு, மின்னணு முத்திரையிடும் முறை என்று ஒட்டுமொத்தமாக வெற்றியின் விலாசமாய் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை இன்று பல்வேறு சவால்களை சமாளித்து பூத்து குலுங்கும் மலர் தோட்டமாக இன்றைய வணிக வரி பதிவுத்துறை செம்மாந்து செயல்பட வித்திட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியால் கரூர் மாவட்டத்தில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் முக்கிய தொழிலாக விவசாயமும் அதற்கு அடுத்தபடியாக ஜவுளி தொழிலும் விளங்குகிறது. அத்தகைய ஜவுளி தொழிலுக்கு தற்போது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள ஜிஎஸ்டி சேவை வரி 12% முதல் 28% வரையிலான சேவை வரியினால் ஜவுளி உற்பத்தியாளர்களும் அதனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விதமாக உள்ளது. ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டிலே மாண்புமிகு உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஜவுளித்துறை, பட்டாசு, தீப்பெட்டித்துறை, சினிமா துறையை சார்ந்தவர்கள் இப்படி பல்வேறு துறையுடைய கோரிக்கைகள் ஒன்றன் பின்பாக கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இது மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தொடர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில், இது கவுன்சில் கூட்டமானது மாதத்தில் முதல் வாரம் சனிக்கிழமை தொடர்ந்து நடைபெறக்கூடியது. இது கடந்த காலங்களில் 18 கூட்டங்கள் நடந்து முடிந்து அந்த 18 கூட்டத்தில் கூட நாம் எதையும் ஒப்புக்கொள்ளவில்லை. மாநில அரசு ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட வரி விதித்ததை நாம் இன்று வரை கூட அதில் முழு திருப்தி அடையவில்லை. நம்முடைய கோரிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாநிலத்தினுடைய நாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்துடைய நிலைப்பாடை அறிந்து செயல்படுத்த வேண்டும் என்பதே நிலையாக இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். இன்னும் வருகின்ற காலங்களிலே மாதம் மாதம் நடைபெறக்கூடிய அந்த கவுன்சில் கூட்டத்திலே இதை போன்ற கோரிக்கையெல்லாம் அவர்களிடத்திலே வலியுறுத்தி முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் அந்த இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை நீக்குவதற்கு, இருக்கக்கூடிய வரி விதத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை போக்குவதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளும். செந்தில் பாலாஜி பேசுங்க. அமராவதி அணையினுடைய நீர்மட்டம் ஏறத்தாழ 47 அடிக்கு மேலாக இருக்கிறது. அரவக்குறிச்சி தொகுதி மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அமராவதி ஆற்றில் கடைமடை வரை தண்ணீர் வந்து சேரக்கூடிய வகையில் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்டு குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அரவக்குறிச்சி தொகுதியில் உள்ள 54 ஊராட்சிகள், 5 பேரூராட்சியில் உள்ள முக்கிய சாலைகள் அனைத்தும் தார் சாலைகள் மற்றும் சிமெண்ட் சாலைகளாக அமைக்க வேண்டும். அரவக்குறிச்சி தொகுதியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும். அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட 54 ஊராட்சிகள் மற்றும் 5 பேரூராட்சியில் உள்ள தொகுப்பு வீடுகளை பராமரிப்பு செய்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அரவக்குறிச்சி தொகுதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1958ஆம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்ட 59 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பட்டு வந்த வேளாண் செய்முறை பாடப்பிரிவு அக்ரி வொகேஷனல் குரூப் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவு ஆசிரியர் 31/5/2017 ஓய்வு பெற்ற காரணத்தால் 2017-18ஆம் கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை. மேற்படி வேளாண் செய்முறை பாடப்பிரிவு அக்ரி வொகேஷனல் குரூப் நீக்கப்பட்டு விட்டதாக தெரிய வருகிறது. மாணவியருடைய எதிர்கால நலன் கருதி புதிய ஆசிரியர் நியமனம் செய்து தொடர்ந்து அரவக்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வேளாண் செய்முறை பாடப்பிரிவு நடத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அரவக்குறிச்சி தொகுதி அரவக்குறிச்சி அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி, கார்வழி அரசு உயர்நிலைப்பள்ளி ஆகியவற்றை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும். அரவக்குறிச்சி தொகுதி வேலாயுதம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, புன்னம் சத்திரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, மலைக்கோவில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆகிய நடுநிலைப்பள்ளிகளை உயர்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும். அரவக்குறிச்சி தொகுதி 54 ஊராட்சிகள், 5 பேரூராட்சிகள் உள்ளடக்கிய வறட்சி மிகுந்த தொகுதியாகும். தொகுதியில் உள்ள குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடும் வகையில் மேட்டூர் அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரவக்குறிச்சி தொகுதி திருச்சி, அரவக்குறிச்சி, கோயம்புத்தூர் வரை 4 வழிச்சாலை அமைக்க வேண்டும். புஞ்சைப்புகலூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க வேண்டும். அரவக்குறிச்சி தொகுதி புஞ்சைப்புகலூர் பேரூராட்சி புஞ்சைப்புகலூர் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுகின்ற திட்டத்திற்கு தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் CSR நிதியின் மூலமாக இந்த பணியை மேற்கொள்வதற்கு அரசு முன்னெடுத்து செல்ல வேண்டும். அமைச்சர்களும் அந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா TNPL 3 மிஷினில் 1 மிஷின் தான் இப்போ ஓடுது, 2 மிஷின் ஓடலை. காரணம் தண்ணி இல்லை. அதற்கு அடிப்படையாக தேவையாக இருக்கின்ற தண்ணீரை பெறுவதற்கு பரமத்தி வேலூர், கரூர், கிருஷ்ணராயபுரம், அரவக்குறிச்சி போன்ற பகுதிகளுடைய குடிநீர் தேவையை போக்குவதற்கு இந்த தடுப்பணை மிக முக்கியமான தடுப்பணையாக அமைந்திருக்கின்றன. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் TNPL CSR ஃபண்ட்லேருந்து தடுப்பணை கட்டுவதாக இங்கே ஒரு வினா எழுப்பியிருக்காரு. அது தமிழ்நாடு காகித
மற்றும் செய்தித்தாள் நிறுவனமும் அதை தொடர்ந்து ஓடணும். அந்த ஃபேக்ட்ரி ஓடணும். தற்சமயம் அவர் சொன்ன மாதிரி ஒரு யூனிட் தான் ஓடிட்டுருக்கு, 3 யூனிட் ஓடலை. அந்த சூழ்நிலை கருதி சிஎஸ்ஆருடைய எவ்வளோ அளவு நிதி இருக்குன்றது தெரியல. அந்த நிதியினுடைய அளவுக்கு ஏற்றபடி பொதுப்பணித்துறை தான் இது செய்யணும். பொதுப்பணித்துறையோட அதிகாரிகள் தான் இதுக்கு அந்த செயற்குறிப்பெல்லாம் தரணும், டிபிஆர்லாம் தயார் பண்ணி தரணும். அந்த அடிப்படையில் கோரிக்கை கவனத்தில் எடுத்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு, பொதுப்பணித்துறையுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிச்சயமாக வெகு விரைவில் சிஎஸ்ஆர் ஃபண்டோடைய மதிப்பீட்டு அளவை பொறுத்து உடனடியாக அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாவட்ட அமைச்சர் கூட ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால் இணைந்து நிச்சயமாக அந்த தடுப்பணை கட்டி கொடுத்து அந்த பகுதி வாழ் மக்களுக்கு குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து தொடர்ந்து செய்தித்தாள் டிஎன்பிஎல் நிறுவனமும் தொடர்ந்து செயலாற்றுவதற்கு, தொடர்ந்து உற்பத்தி தொடர்வதற்குண்டான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்தார். தாயை தங்கள் திருவடி பணிந்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் நன்றி. மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள். வங்க கடலோரம் அலைகடன தாளாட்ட தங்கத்தமிழ் பெட்டகத்தில் மீளா துயில் கொண்டிருக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பொற்பாதங்களை முதற்கண் பணிகின்றேன். தமிழக மக்களுக்கு நாளும் நலப்பல, நாளும் மக்களுக்கு நாளும் நலப்பல சேர்ந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் வழியில் அம்மா அவர்களின் கனவுகளை நனவாக்க அயராது உழைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு மீதான எனது பதிலுரையை தொடங்குகிறேன். வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவு துறையானது நாட்டின் வருவாயை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய துறை. கிட்டத்தட்ட மாநிலத்தினுடைய வருவாயில் 86% வருவாயை பெற்றுத்தரக்கூடிய துறையாக பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பத்திரப்பதிவு துறையிலும் வணிக வரித்துறையிலும் ஆனாலும் சரி, தொடர்ந்து வளர்ச்சியை துறையானது தொடர்ந்து வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்றது. கடந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற 2011 இருந்து இன்று வரை வருடத்திற்கு வருடம் 10% உயர்த்தி இன்றைக்கு வணிக வரித்துறையானது தொடர்ந்து தன்னுடைய கவனத்தை செலுத்தி வருவாயை ஈட்டி தந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு வணிக வரித்துறையிலே இன்றைக்கு செயல்பாடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வெள்ளப்பெருக்கு, பெரும் வறட்சி, பெட்ரோல் டீசல் விலையுடைய வீழ்ச்சி, ஏற்றத்தாழ்வுகள், அதே போன்று டிமானிட்டேஷன் என்ற பண மதிப்பிறக்கம், இவையெல்லாம் இஞ்சியும் இன்றைக்கு வருவாயிலே எந்தவித தோய்வும் இல்லாமல் வணிக வரித்துறையானது தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, வருவாயை ஈட்டெடுக்கும் போது மாநிலத்தினுடைய வரி வருவாயை பெறும்போது நம்முடைய மாநில மரியாதைக்குரிய உறுப்பினர் அவர்கள், குளித்தலை தொகுதியினுடைய உறுப்பினர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள், தேனி கொட்டுவதைப் போல உங்களுடைய வருவாய், அதாவது வரி வசூல் செய்யக்கூடாது என்று அவர் முன்னிறுத்தினார்கள். நாங்களும் அண்ணா வழியில் வந்தவர்கள். அண்ணா அவர்கள் சொன்னார்கள், pay the poor, tap the rich and extract tax without trace என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா அவர்கள் காட்டிய வழியிலே கண்ணீரில் நீர் வரக்கூடாது, அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, பெரும் வணிகரிடத்திலே வரியை பெற்று நல்ல நலத்திட்டங்களை ஏழை எளியோர்களுக்கு சென்று சேரக்கூடிய வகையிலே வணிக வரித்துறை அமைய வேண்டும் என்று அறிவுரைகள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு வணிக வரித்துறையினுடைய வருவாயானது யாரையும் கஷ்டப்பட்டு துன்புறுத்தப்படாமல் இன்றைக்கு சிறப்பான முறையிலே தன்னுடைய வருவாயை உருவாக்கி தந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை நிதி ஆதாரத்தையும் இன்றைக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயத்திலே இன்றைக்கு ஜிஎஸ்டி என்று எனக்கு ஒரு பெரும் சவாலாக இங்கு அமைந்திருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேசிய உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு ஜிஎஸ்டி சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் இங்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு அம்மா அரசு தொடர்ந்து ஜிஎஸ்டி என்ற சொல் என்றைக்கு நாட்டிலே நடமாடியதோ அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு அதற்கு எதிர்ப்பினையும்
அதில் பல்வேறு சிக்கல்களையும் சுட்டிக்காட்டி இதையெல்லாம் நீங்கள் நீக்கித்தர வேண்டும் என்கின்ற உறுதியோடு இன்று வரை அம்மாவுடைய அரசு செயல்பட்டு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஜிஎஸ்டியிலே இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் எங்களுடைய அந்த கோரிக்கையை எல்லாம் ஏற்கும் பட்சத்தில் தான் தமிழ்நாடானது ஜிஎஸ்டி அங்கீகரிக்குவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பை தருவோம் என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து பல்வேறு கூட்டங்கள் 18 கூட்டங்கள் கவுன்சில் கூட்டங்கள் நடந்திருந்தாலும் கூட அத்தனை கூட்டங்களிலும் தொடர்ந்து நம்முடைய மாநில அரசில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல் மாநில அரசில் அம்மா அவர்கள் வகுத்து கொடுத்த கோரிக்கையை எல்லாம் தொடர்ந்து நாம் வலியுறுத்தி இருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட மாநில அதே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு குறைகள் இருந்தாலும் கூட அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அமுலாக்கத்தினால் சரக்கு சேவை வரியின் அமுலாக்கத்தினால் பல்வேறு வணிகர்களுக்கு இன்றைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று இருந்தாலும் கூட அதிலேயும் கிட்டத்தட்ட மாநில தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்த கருத்துக்களை கிட்டத்தட்ட 85% ஏற்றுக்கொண்டுதான் இந்த ஜிஎஸ்டியை அமுல்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய நிதித்துறை அமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதாவது இழப்பீட்டுத் தொகை கடந்த காலங்களை போய் ஆய்விடக்கூடாது. வேட்டை அமுல்படுத்திய போது என்ன நடந்ததோ அதை போன்று ஆய்விடக்கூடாது. அதாவது மதிப்பு கூட்டு வரி காலத்திலே என்ன அவர்கள் சொன்னார்கள் என்ன செய்தார்கள் என்ற நிலையிலே அன்றைக்கு அமைந்துவிட்டது. அதை போல் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இழப்பீட்டுத் தொகையை நீங்கள் 5 வருடத்திற்கு வழங்கக்கூடிய இழப்பீட்டுத் தொகையை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நீங்கள் வெறும் சொல்லால் நீங்கள் சொல்லிவிட்டால் அது சரியாகாது. எங்களுக்கு அரசாணையாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அம்மா அவர்கள் சட்டமாக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே அம்மா அரசு வைத்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு சட்டமாக்கப்பட்டு இழப்பீடு தொகையை 2 மாதத்திற்கு ஒரு முறை வழங்குவதற்கும் இன்றைக்கு அவர்கள் அதாவது 2 மாதத்திற்கு ஒரு முறை 14% வளர்ச்சி வருடத்திற்கு வருடம் 14% வளர்ச்சியை முன்னிறுத்தி அதற்கு தேவையான இழப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கு இன்றைக்கு அவர்கள் ஒப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதே போல் வரி விகிதத்திலே கடந்த காலங்களிலே 10 லட்சம் ரூபாய் என்று இருந்தது. இப்போது நாம் வற்புறுத்தியதன் காரணமாக நாம் தான் எடுத்துச் சென்றோம். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலே மாநிலத்திற்கு அது 20 லட்சமாக கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டோம். அதையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த ஆரம்ப வரியான இந்த 2% 5% என்று சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப வரியிலே அது விதிவிலக்கை நமக்கு 1 கோடி கேட்டால் அவங்க 75 லட்சத்துக்கு ஒப்புக்கொண்டு கடந்த காலங்களில் 50 லட்சமாக இருந்தது. அது இன்னைக்கு 75 லட்சமாக அவங்க ஒப்புக்கொண்டு இன்றைக்கு அந்த ஜிஎஸ்டியையும் இன்றைக்கு அவர்கள் அதில் அந்த நாம் கொடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகளை நாம் வைத்திருந்தாலும் கூட பல்வேறு குறைபாடுகள் இன்றைக்கு வியாபாரிகள் மத்தியிலே வணிகர் மத்தியிலே பல்வேறு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு பட்டாசு தொழில், ஜவுளி தொழில், சினிமா தொழில், அதே போல் தீப்பெட்டி தொழில், இப்படி எல்லா தொழில் பல்வேறு தொழில்களில் இருந்து கோரிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நான் முன்னே குறிப்பிட்டதைப் போல வருகின்ற காலங்களிலே அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலே இருக்கக்கூடிய மாநில அரசில் இருக்கக்கூடிய வணிகர்களுடைய சிரமங்களை எடுத்து சொல்லி அந்த சிரமங்களை போக்கி அந்த தேவையான வரியினை குறைப்பதற்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லி அடுத்து வணிக நல வாரியத்திலே தொடர்ந்து இன்றைக்கு 10 லட்சம் ரூபாய் கார்பஸ் ஃபண்டா மாண்புமிகு அம்மா அரசு கொடுக்கிறது. இதுக்கு வணிக நல வாரியத்தே மாண்புமிகு அம்மா அவங்க தான் 2012 5 வருஷத்துக்கு முன்னே தொடங்கினாங்க. அந்த 2012 தொடங்கும் போது ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. 2 கோடி ரூபாய் கொடுத்து வணிக வரி நலவாரிய வட்டி பணத்தை வைத்து வணிகர்களுடைய அதை நலிவுற்ற வணிகர்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வழங்குவதற்கு வழிவுகளை உருவாக்கி தந்தார்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு கூட இந்த வருடம் 1,19 லட்சம் ரூபாவை அந்த வட்டி பணத்தை எடுத்து நலத்திட்டங்களை நம்முடைய வணிக வரித்துறையானது நலவாரியத்தின் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லி அதே போன்று பத்திரப்பதிவுத்துறையிலே தோய்வு இப்போ கேட்டார் நம்முடைய உறுப்பினர்கள் சொன்னார்கள். நாம் எதிர்பார்த்த அளவு நீங்கள் குறிப்பிட்ட அளவிற்கு வருவாய் ஈட்டப்படவில்லை என்று சொன்னார்கள். வருவாய் ஈட்டப்படாததற்கான நீதிமன்றத்துடைய தடையாணை அதாவது பதிவு தடை விதித்ததின் காரணமாக கடந்த 8 மாத காலமாக பத்திரப்பதிவு நடைபெறவில்லை. காரணம், ஒரு நபர்
2009 பிப்ரவரியில் திமுக அரசு கொண்டு வந்த சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடினார். மற்றொருவர் விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளாக மாறி வருகிறது என்று சொல்லி இருவரும் நீதிமன்றத்தை நாடும்போது நீதிமன்றமானது 9/9/2014 அன்று தீர்ப்பு வழங்கியது. எல்லா பத்திரப்பதிவும் தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கினது. அதன் தொடர்ச்சியாக 8 மாதம் 7 மாத காலமாக இது தொடர்ந்து நடைபெறாமல் இருந்த பிறகு பிரிவு 22A சட்டத்தினை 20/10/2016 அன்று மாண்புமிகு எடப்பாடியார் முதல்வர் அண்ணன் அவர்கள் அதை அமுல்படுத்தினார்கள். அமுல்படுத்திய நீதிமன்றத்திலே நாங்கள் இப்படி பல்வேறு மாறுதல்களை உருவாக்கியிருக்கின்றோம். பத்திரப்பதிவுத்துறையிலே புதிய அந்த 22 பிரிவு A சட்டத்திலே எல்லாம் நாங்கள் அமுல்படுத்தியிருக்கின்றோம் என்று செய்திருக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் எடுத்து சொன்ன பிறகு நீதிமன்றமும் ஒப்புக்கொண்டு 15/7/2017 அன்று மீண்டும் மறுபதிவு செய்துவதற்கு யாரெல்லாம் 2020/10/2016க்கு முன் பதிவு செய்தெல்லாம் மறுபதிவு செய்து கொள்ளலாம், மது ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம் என்ற நிலையை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக பத்திரப்பதிவு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் இருக்கக்கூடிய அந்த குறைகளை எல்லாம், இன்னும் இருக்கக்கூடிய அந்த விடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு சட்ட சிக்கலை எல்லாம் இன்றைக்கு ஆய்வு செய்து நீதிமன்றத்தில் நாம் தொடர்ந்து அதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாம் எடுத்து வருகிறோம். அதற்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே போன்று தேர்தல் நேரத்திலே 2012 அந்த பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதாவது வழிகாட்டு மதிப்பு உயர்த்தப்பட்டது. 2012 உயர்த்தப்பட்ட பிறகு மக்கள் பகுதியிலிருந்து எதிர்ப்புகள் அதிகமாக வழிகாட்டு மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்று தொடர்ந்து கோரிக்கைகள் வந்திருந்தது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கடந்த தேர்தல் நேரத்தில் கூட வாக்குறுதியாக தந்தார்கள். அதே போன்று பொதுமக்கள் எல்லாம் அதை கோரிக்கையாக விடுத்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர் கூட அதை கோரிக்கையாக இங்கு சட்டமன்றத்திலே அதை தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் ஒரு குழுவை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அங்கு வழிகாட்டு மதிப்பு, அங்கு சந்தை மதிப்பு எல்லாம் எந்த அளவில் இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்து வர சொல்லி அந்த பல்வேறு மாநிலங்களிலிருந்து எடுத்து வந்த அந்த அறிக்கையை பல்வேறு உயர் அதிகாரிகளிடத்திலே கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தி எந்த விதத்திலும் வருவாய்க்கும் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படவிடக்கூடாது என்று பல ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பிறகுதான் அந்த 33% குறைத்து மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த 33% குறைத்ததினால் எந்த பகுதியிலும் எந்த எதிர்ப்பும் இல்லை. அந்த அளவுக்கு எல்லோரும் வரவேற்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 33% குறைத்ததனால் நல்ல பத்திரப்பதிவு இன்றைக்கு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். வருவாயும் அதிகமாக துறைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பேசும்போதெல்லாம் நான் காலையிலே குறிப்பிட்டு அந்த 4% 3% உயர்த்தியிருக்கிறத பற்றி எல்லாமே சொல்கிறீங்க. அதுக்கு மீண்டும் மீண்டும் நான் தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் நல்லா பாருங்கள். 1 கோடி ரூபாய் ஒரு சொத்தின் விலைன்னா 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் 8 லட்ச ரூபாய், அதுக்கு வந்து 7 + 1 8 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டியிருந்தீங்க. அதோடைய பத்திரப்பதிவுக்கும் அதோடைய நம்ம ரசீதுக்கும் வந்து அந்த பதிவு கட்டணத்துக்கும் நீங்கள் 8 லட்ச ரூபாய் கட்டியிருக்கிறீங்க. அதே வந்து 67 லட்சமாக ஆயிடுச்சு. 68 லட்சமா இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் குறைச்சிருக்கார். அந்த 67 லட்சத்துக்கு 7,30,000 என்னதான் வருது. அப்ப எவ்வளவு சேவிங்ஸ் ஆகுது இல்லையே? 1 கோடியிலிருந்து 1 கோடிக்கு நீங்க 8 லட்சம் கட்டினீங்க. அதை 67,000 குறைக்கிறோம். அந்த 67,000க்கு நீங்க 1 கோடி அந்த 8 லட்சம் கட்டியிருக்கணும். 67,000 வரும்போது அது 7,300 குறைஞ்சிருக்குது இல்ல? அப்போ சேவிங்ஸ் ஆகுதா இல்லையா? 80,000 ரூபாய் உங்களுக்கு மீதம் இருக்குதா இல்லையா? அது மட்டும் இல்ல, 33% 33 லட்சம் வரை உங்களுக்கு சேவிங்ஸ் வருது. 33% வரை உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு அது மிச்சப்படுகிறது. இப்படி பத்திரப்பதிவு அந்த 4% உயர்த்தி இருந்தாலும் 4% முன்னே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களிடத்தில் முன்னே நம்ம தெரிவித்திருக்கிறோம். வருகின்ற காலங்களில் பத்திரப்பதிவு அதிகமாக நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய துறையினுடைய அந்த உத்தேசிக்கப்பட்ட வருவாய் நாம் எட்டுகின்ற பட்சத்திலே, அது சரியாக என்கின்ற பட்சத்திலே கண்டிப்பாக படிப்படியாக மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த 4% குறைப்பதற்கும் கண்டிப்பாக நடவடிக்கைகள் எதிர்கின்ற காலங்களிலே எடுப்போம் என்பதையும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று
கைட்லைன் வேல்யூ தான் நீங்கள் 50% கேட்டீங்க, 33% குறைச்சிருக்காங்க. இதை போன்று இல்லாமல் அதே போன்று பத்திரப்பதிவுத்துறையில் சமாதான திட்டம் இன்றைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்கு மற்றும் 47B இருக்கக்கூடிய பல்வேறு அந்த பத்திரங்களை எல்லாம் சமாதான திட்டத்திற்கு தேவையான மாண்புமிகு முதல்வருடைய உத்தரவின் பேரில் நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி பத்திரப்பதிவிலே இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் நீக்குவதற்கு கண்டிப்பாக அரசு முன்வரும் என்று சொல்லி இன்றைக்கு பத்திரப்பதிவுத்துறை அதே போன்று வணிக வரித்துறையினுடைய சிறப்பாக இன்றைக்கு தன்னுடைய பணியாற்றி கொண்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் சிக்கனமாக துறையை பொறுத்த மட்டும் சிக்கனமாக செயல்படுகிறது. பேச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருடைய நன்மையை கருதி என்னுடைய பேச்சும் குறைச்சிட்டேன், அதிகமாக எடுக்கல. அதனால சிக்கனம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆணைய கோரிக்கையுடைய புத்தகத்தை கொள்கை விருப்ப புத்தகம் கூட பார்த்தீங்கன்னா ஒரே 54 பக்கம் தான் கொடுத்துருக்கணும், சின்ன புத்தகம். ஆனால் வருவாயை பார்த்தா இந்த நாட்டிற்கு இந்த தமிழகத்துடைய எதிர்காலத்திற்கு திட்டங்களை தீட்டக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அவ்வளவு வருவாயும் வணிக வரித்துறை தான் பெற்றுத் தருகிறது. உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி உட்பட அந்த அளவிற்கு நாங்கள் சிறப்பாக எங்களுடைய பணியை செய்திருக்கோம். எங்களுடைய அதாவது உங்களுக்கு இதில் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லணும். எங்களுடைய துறையினுடைய அரசு முதன்மை கூடுதல் செயலாளர் வந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ஐயா நாளைக்கு நம்முடைய மானிய கோரிக்கை இருக்குது, எதனா ஒரு டீ காஃபி நம்மளுடைய உறுப்பினர்களெல்லாம் கொடுக்குற மாதிரி எதனா ஏற்பாடு இருக்கு. ஐயோ நம்ம துறையில் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ப்ரொவிஷனல் கிடையாது, நம்ம சிக்கனமாக தான் செயல்படணும், நம்ம சிக்கனமாக தான் செயல்படணும். நம்முடைய பணியை பொறுத்த மட்டும் நாம் இந்த துறையை பொறுத்த மட்டும் நாட்டுடைய நன்மைக்காகவும் நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் தீட்டப்படக்கூடிய திட்டங்களுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை உருவாக்குவதே நம்முடைய கடமை என்கின்ற நிலையிலே துறை இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னும் நூற்றாண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் என்று அம்மா அவர்கள் சொன்னபோது அந்த நூற்றாண்டு வரை அம்மா அவர்களும் இருப்பார்கள் என்று நம்பினோம். மருத்துவமனையில் இருந்து நலம் பெற்று திரும்புவார்கள் என்று எங்கிருந்தோம். ஆனால் காலத்தின் கட்டளை வேறாகிவிட்டது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் அம்மா அவர்கள் சொன்ன சொல், அம்மா அவர்கள் இட்ட ஆணை இன்னும் நம்மிடம் இருக்கின்றது. அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதையின்படி மக்களுக்கு தந்த வாக்கின்படி இந்த இயக்கத்தை காத்து எப்பாடுபட்டாவது அம்மா அவர்களுடைய எண்ணத்தை ஈடேற்றுவோம். இந்த நூற்றாண்டுகள் மட்டுமல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த இயக்கம் நிலை பெறும். காலங்காலமாய் நல்லாட்சி நடைபெறும். கடுமையாய் உழைத்து கடமையாற்றுவோம் என்று தெரிவித்து, மறைந்தும் மறையாமல் நம் உடன் இருக்கும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நல்லாட்சியோடும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அனுமதியோடும் துறையை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அறிவிப்பு தலைப்பை மட்டும் நான் இங்கு வாசிக்கிறேன். மீது இருக்கக்கூடிய வாசித்ததாக ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, அறிவிப்பு எண் 1, திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு சொந்த கட்டடம் கட்ட 88.50 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். 2, வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு சிறப்பு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் 32.77 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு 3, திருநெல்வேலி ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலகம் கட்டுதலில் மின்தூக்கி வசதி செய்து கொடுக்க ரூபாய் 27.46 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு 4, பழைய வாகனங்களுக்கு பதிலாக 10 புதிய பலீரோ ஈப்புகள் வாங்குவதற்கு ரூபாய் 65.68 லட்சம் வழங்கப்படும். 5, வணிக வரித்துறையில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வரிகளை வசூலிக்க சமாதான திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வணிக வரி அலுவலகத்திற்கு சொந்த கட்டடம் கட்டுவதற்கு ரூபாய் 103.951 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு 7, 10 வணிக வரி அலுவலக கட்டடங்களில் CCTV கேமரா பொருத்துதல். 8, பதிவுத்துறையில் புதியதாக 5 வாகனங்கள் 42.5 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்படும். அறிவிப்பு 9, சார் பதிவாளர் அலுவலர்களுக்கு 10 புதிய அரசு கட்டடம் கட்டப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்த வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்று நான் கொடுத்திருக்கக்கூடிய
விவாதத்திலும் வாதத்திலும் அதே போன்று பதிலிலும் திருப்தி அடைந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். ஆகவே இன்னும் பல்வேறு ஆலோசனையும் அறிவுரையும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அவை அனைத்தும் ஏற்று அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்து, அதாவது மறுப்போரே இல்லை என்கின்ற அளவிற்கு இந்த தீர்மானத்தினை நிறைவேற்றி கொடுக்குமாறு உங்களை பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவற்றது. இப்பொழுது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 10 வணிக வரிகள், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. வணிக வரிகள், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை மானிய கோரிக்கை 10 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 336 கோடியே 51,60,60,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூறப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 11 முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை மானிய கோரிக்கை 11 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 285 கோடியே 53,13,000க்கு மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூறப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகளை தொடர முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.